அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். நீங்களும் நான் இருக்கிற தேவையில பாருங்க, யாரோ கைவிடப்பட்ட நிலைமையில யாரா இருப்பீங்கன்னு நான் சொல்லட்டும். இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். என் உள்ளம் கொதிக்குது அப்படிங்கிறாரு அவனுக்காக. சில வேளையை நான் அவனை எப்படி கைவிடுவேன், இப்பராக நான் அவனை எப்படி கை விடுவேன், என் பரிதாபம் எனக்குள்ளே பொங்குது. நான் எப்படி உன்னை ஆத்மாவை போல ஆக்குவேன், எப்படி உன்னை சவாயமை போல ஆக்குவேன். அவர் நம்மளை நினைச்சிட்டே இருக்கிறனால தான் யாராவது ஒருத்தர் நினைச்சு பார்ப்பாங்களா திரும்ப நம்மள அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாகவே இருக்கிறார். அவர் நம்மளை நினைச்சிட்டே இருக்கிறாரு. எருசலேமுடைய வால்ஸ் உள்ளங்கையில வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வசனம் வந்து நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. The ruined walls of Jerusalem is always in my mind. Always in my mind is a picture of Jerusalem's walls in ruins. இடிக்கப்பட்ட அவங்க என் கண்ணு முன்னாடியே இருக்குது. நீங்க அதை மறந்துருப்பீங்களா இல்லையா எனக்கு தெரியல. எனக்கு உங்களுடைய இடிந்து போன கனவுகள், இடிந்து போன அந்த எதிர்பார்ப்புகள் என் கண்ணு முன்னாடி இருக்குங்கிறாரு. இஸ் திங்கிங் அபௌட் இட் ஆல்வேஸ். ஆல்வேஸ் the picture. உங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நம்ம கவலைப்பட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. உங்களோட அதிகமா ஒரு கவலைப்படுறாரு. நம்ம கூட சில நேரங்களில் கவனத்தை மாத்திடுவோம், டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் நம்மள. அவர் வந்து ஆல்வேஸ் இன் மை மைண்ட் இஸ் a picture of Jerusalem's walls. எருசலேம் இடிக்கப்பட்ட அலங்கை என் கண்ணு முன்னாடி இருக்கிறது. இடிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை, இடிக்கப்பட்ட கனவுகள், தகர்ந்து போன கனவுகள் என் கண்ணு முன்னாடி இருக்குன்னு சொல்ற ஒரு